தாழ்த்திரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் நாடை பூந்திடும் பூவா. என்ன குருநாயரே, ஒரே சங்கீதமும் பாட்டுமா கலக்கிட்டு இருக்கீங்க? அதில் பாட்டு பாடி பழக்க வச்சு கதவையும் திறக்க வச்சுருவாரு. அதான் ஒரே புலம்பலாக இருக்குது. ஐயோ குருநாதரே, என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, அந்த காலத்தில் பாட்டு பாடி பழத்தை பழுக்க வைக்கிற மாதிரி இந்த கதவை திறக்க போகிறேன். ஏன்னா சாவி எங்கேயே தொலைச்சிட்டா அவங்க அண்ணி. இதே வேலை குருநாதரே, எல்லா வீட்லையும் எல்லா வீட்லையும் பொம்பளைங்க அப்படி தான் இருக்காங்க போல இருக்குது. வந்தேன் வையே, தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். போய் ரேஷன் கல்ல கும்பல் இருக்கான்னு பாரு. கும்பல் இருந்தால் எல்லாத்தையும் நில்லு, ஏமா வாங்கணும் போ. குருநாதரே, ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்கன்னு வந்தேன், கடைசியில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். ஏண்டா, நான் தெரியாமலே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஏதாவது வேலை சொல்லுவான்னு தானே பாட்டு பாடிட்டு இருக்கேன். நீ மாட்டிக்கிட்டியா? நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். என்னங்க, கடைக்கு போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு கதவை துடைக்கிறேன் பூட்டை உடைக்கிறேன்னு. போங்க வேலையை பாருங்க போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், கடைக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பூட்டை துடைக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு. இதே வேலை போச்சு எல்லா ஆம்பளைங்களுக்கும். ரேஷன் கடைக்கு போனேன், என் மாப்பிள்ளையும் காணும். வந்த எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அவனையும் காணும். என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. என்னங்க சத்தம்? சும்மா பேசிகிட்டு இருக்கம்மா. கடைக்கு போய் காய்கறி வாங்கலாமா இல்லை கறி வாங்கிட்டு காய் வாங்கலாமான்னு. எது செஞ்சாலும் சீக்கிரம் செய்யுங்க, ஏன்னா எனக்கு பசிக்குது, பிள்ளைங்களுக்கும் பசிக்குது. சீக்கிரம் வாங்க. மங்கை என்னும் தூது வந்தது, அது மரணம் என்னும் வடிவில் வந்தது. இப்போ பாருங்களேன், கோலகாரி ஆயிடுவேன் நான். போறீங்கன்னா கட்டையை தூக்கி மண்டையை உடைக்கிட்டேன் போடுங்க.